எனக்கு தெரியாதா? ஏன் என்னால செய்ய முடியாதா? ஊர்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் தலை வணங்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். நான் நானா தான் இருப்பேன். நானும் இப்போ தான் சொல்கிறேன். இப்படியே இருந்துட முடியுமா? லைஃப் இல்லை இது. இப்படியே இருந்தால் எல்லாரும் போயிடுவாங்க. போனா போவோம், அவ்வளவுதான். எல்லாரும் இதை பத்தியே பேசுறானுங்க. போவோம். போறேன்னு சொன்னா சும்மா இருந்துருவாங்க பாரு. போக விட மாட்டேன். போறாரம்மா போறாரு. கடவுள் படிச்சு பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல, என்னன்னாலும் சரி வாழ்க்கை முழுக்க இப்படி பக்கத்து பக்கத்துல தான் இருப்போம். நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தையும் மாமா உங்களை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரையும் தான் அத்தை கூப்பிடுறாங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும். சரி வா, மனசுல இருந்து வச்சுக்காத வா. நீ போ. வாடா, வம்பு பண்ணாத. நீ போடா. உன் கூட இதாண்டா பெரிய பிரச்சனை. இப்படியே தான் இருப்பியா? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வாடா போலாம். டேய், என்னால உன்ன மாதிரிலாம் நடிக்க முடியாது. நீ வேணும்னா போய் நாடகம் ஆடு போ. டேய், அதெல்லாம் சரியா வை. அது அந்த பக்கம் எடுத்து வை. சரிங்க சரிங்க. சீக்கிரம் சீக்கிரம். அண்ணே, வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏத்தி அனுப்பிச்சாச்சு. அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். டேய், சீக்கிரம் அந்த பாத்திரத்தெல்லாம் ஏத்தி அனுப்புங்க. அடடா முகமது பாய், எங்க போயிட்டீங்க? கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பையா, உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க பையா? உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு கூட போல. எதுக்குன்னா மக்காவுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல யார் வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணி அங்க இருக்காங்க. உள்ளதான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? சாப்பிட்டுட்டு போங்க. சரி சரி சரி. சின்னவனே, கல்யாணம் சூப்பரா நடந்துச்சுல? சூப்பர்ப்பா. ஒன்றும் குறைலாம் ஒன்றும் இல்லையா? பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி, தங்கச்சியுடைய மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம். சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா? நானும் அம்மாவும் இங்க இருந்தாகணும். நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நிம்மதியா இருக்கும். என்ன, போயிட்டு வரீங்களா? அவன் எங்க? உள்ள எங்கே தான் இருப்பான். அவங்ககிட்ட நான் சொல்லணுமா? இல்ல, நானே சொல்லிக்கிறேன். சரி, போயிட்டு வா. ஏய், அந்த கிஃப்ட் எல்லாம் எங்கடா போச்சு? ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி. நாங்களே தெரிந்தா கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். தம்பி, இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது? நல்ல குடும்பம்ப்பா. கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க 2 பேரும் தான். எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும், ராமலட்சுமண மாதிரி. இதோ வந்துட்டேம்மா. சொல்றா. டேய், என்னடா சொல்லு. டேய், ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருந்தா எப்படி? நீ சொல்லு. நானு நீ எதுக்குடா பூந்தொட்டி உதச்சிட்டு போன? எதுக்குடா உதச்சிட்டு போன? எங்கடா இருக்க? ஏய், சொல்லு, எங்க இருக்க? போன் போய் வந்துடுறேன்.
நீ சாப்பிட்டியாடா? என்ன இல்லை, பசி உயிர் எடுக்குது. சரி போய் சாப்பிடு. போதும் போதும் போதுமா. சாப்பிட்றா. அங்க சாப்பிட்றது வயிற்றுக்கு ஆகுமோ ஆகாதோ. கொஞ்சம் போதும் போதும் போதும். சாப்பிட்றா. மறுபடியும் எப்போ வர போறியோ தெரியல. டேய் என்னடா கொறிக்கிற? இப்படி சும்மா உட்காந்துருக்காம போய் எல்லாத்தையும் எடுத்து வை. அடியே சீதா, எல்லாத்தையும் எடுத்து போதும் வச்சிடாத. விடுமா. எப்பவும் போல மறுபடியும் வருவான், அப்ப தேவைப்படும். இந்த தடவையாவது எதையாவது தேடிக்கங்கடா. எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? ம், டேய் சின்னவனே, நீ போகும்போது பெரியவனையும் கூட்டிட்டு போடா. அவன் இங்க இருந்தா ஊர்ல எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தவர் அவனை மெட்ராஸ்க்கு வந்து பார்க்க சொன்னார்ல்ல, அதை அவங்ககிட்ட எடுத்து சொல்லி கூட்டிட்டு போ. சீதா, பெரியவன் வந்துட்டான், சாப்பாடு எடுத்து வை. சாம்பார் கொஞ்சம் போட்டு போடா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெரியவனே மோர் குடிடா. டேய் டேய் டேய், இவங்க வெட்டி பேச்சை கேட்டு உட்காந்துட்டு இருக்கியா? எந்திரிச்சு வேலை, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. இது பாருமா, நான் போகல, நீங்க வேணும்னா போங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? பெரியவனை பார்த்துக்க. என்ன ஆபீஸ்ல இன்னும் 2 வாரம் லீவ் சொல்லிட்டு வந்துருங்க. ஹனிமூனை நல்லா கொண்டாடிட்டு வாங்க மாப்ள. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. இதே இவனுக்கு வேலை இல்லைன்னா பொண்ணையும் கொடுத்து ஹனிமூனுக்கு அனுப்புவாங்களா? சீக்கிரம் வந்துடுறேன். எப்படி இந்த தடவை எல்லாம் நல்லா அமையும். அம்மா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, இதை பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எங்க வச்சிருக்க போற? இருக்குடா. இரு. இந்தா. ஏய் இருக்குன்னு சொல். ஏய் வச்சுக்கடா, வச்சுக்க. கிளம்பு. ஏறு. இதுக்குள்ள பாடுற எவ்வளவு பேர் இருக்காங்க, நிக்க கூட இடம் இல்ல. சரி, போன உடனே ஃபோன் பண்ணு. பண்றேன். எதுக்கு நீயும் கொஞ்சம் யோசிற. எதை பத்திடா? அதான் அம்மா சொன்னதை பத்தி. பார்க்கலாம். பார்க்க வேணாம், ஒரு முடிவு எடு. இப்பவே வந்துட்டோமா? இப்பயா வரட்டுமா சொல்லு. வித்தியாசமானவன்டா நீ. வா ஏறு. இந்த யுகத்துல கண்டுபிடிச்ச மகா மட்டமான விஷயம்னா இது ஒண்ணுதான்டா. உங்க அண்ணன் சூப்பரா இருக்கான்டா. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம சிம்பிளா, பாக்குறதுக்கு நல்ல பலசாலியா பீமா மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்னடா குறைச்சாரு? கல்யாண வேலை பார்த்ததுல கொஞ்சம் கலர் குறைஞ்சு போச்சு. செம்பரம் பாக்கம் தண்ணி பட்டா எல்லாம் சரியாயிரும். வாய் மூடுறா முனியாண்டி. கலர் குறைஞ்சு போயிட்டான், இழைச்சு போயிட்டான், குண்டாயிட்டான். முதல்ல இந்த வெட்டி பேச்சை விடுங்கடா, நாடு சீக்கிரம் உருப்படும். கொஞ்சம் தள்ளிட்டா. டேய் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேரை சொல்லி நான் கலாய்ப்பான்ல. இப்ப பாரு அவன் என்ன பண்றானா. டேய் சின்னவனே, சிகரெட் குடுறா. ஒன்னதாண்டா குடுறா, வாய் ஒரு மாதிரி இருக்கு. இதே எங்க மதுரைன்னு வச்சுக்கோ, சிகரெட்டுன்னு கேட்ட ஒன்று 2 சிகரெட்டை பிச்சு வானத்துல போட்டு கேட்சுன்னு சொல்லுவோம், தெரியுதா? பிழைக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ வேஷம் போடுறீங்க? எவனும் சந்தோஷமாவும் இல்லை, அதே நேரத்தில் எவனும் வெட்டியாகவும் இல்லை. ஹலோ சின்னவனே. ஹலோ சின்னவனே. ஹலோ. சிக்னல் கரெக்டா கிடைக்கல. ஹலோ சின்னவனே. என்னடா கண்ணா புஜ்ஜி பையா, எதுக்கு டென்ஷன் படுற? ஈசிஆர் ரோட் செமத்தியா இருக்கு. உன்னை கேட்டேன்னு சொல்லிச்சுப்பா. மறுபடியும் இன்னைக்கு வர சொல்லிச்சு. வரியா? நீமா சென்னை வந்திருக்க? என்ன உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் கோச்சுக்கிட்டேன், உன் கூட பேச மாட்டேன். ஐ ஹர்ட் டு. மண்டையை காய விடுறல.